ரைஸ் டபுள் ரைஸ். அம்மா வாங்க, ஐயா வாங்க, டபுள் ரைஸ் சாப்பிட ஓடி வாங்க. அக்கா, டபுள் ரைஸ்னா என்னக்கா? அதான்டி எனக்கும் தெரியல. ஃப்ரைட் ரைஸ் தெரியும், பிரியாணி ரைஸ் தெரியும், வெள்ளை ரைஸ் தெரியும், கருப்பு ரைஸ் தெரியும். அது என்னடி டபுள் ரைஸ்? பேசாம அவகிட்டே கேட்டுருவோம். சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. வாங்க ராணிக்கா வாங்க, சாப்பிடுறீங்களா? சாப்பாடு சூடா சுவையா இருக்கு. அப்படியாடி? ஆமா, என்ன சொல்லி வித்துக்கிட்டு இருந்த? டபுள் ரைஸ்னு கூவி கூவி வித்தனே, உங்களுக்கு கேட்கலையாக்கா? ஓ டபுள் ரைஸா? டபுள் ரைஸ். என்ன இந்த அக்கா பேந்த முழிக்காங்க? ஏண்டி, டபுள் ரைஸ்னா ஏதாவது ஸ்பெஷல் ரைஸா இருக்கும் டி. கேட்ட அசிங்கப்பட வேண்டாம், பேசாம வாங்கி சாப்பிட்டு பாத்துருவோம். அதான் ராணிக்கா, ஒருவேளை தெரியலன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிப்பாளா இருக்கும். நம்ம வாங்கி சாப்பிட்டே செய்வோம். உன கூடி கூடி பேசுறது இதே ஜாலியா போச்சு. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுதே அம்மா அம்மாடி. எனக்கே மானம், ரோசம், சூடு, சொரணம், வெக்கம், வெங்காயம் எதுவுமே கிடையாது. என்ன பார்த்து இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு? உனக்கு சூடு சொரணம் வெக்கமா இல்லன்னு எனக்கும் தெரியும். அதான் பாட்டுலயாவது இருக்கட்டுமேனு பாடுனேன். என்னடி வியாபாரம் இன்னைக்கு? டபுள் ரைஸ். ஐந்தாரக்கா, நீங்க இது வரைக்கும் டபுள் ரைஸ் சாப்பிட்டீங்களா? ரொம்ப டேஸ்டா இருக்குமா என்ன? ஐயோ அக்கா, டபுள் ரைஸ்னா என்னன்னு தெரியாதா? ஓ, சிங்கிள்னா 1, டபுள்னா 2. ஓ, அந்த டபுள் ரைஸா? சின்ன பொண்ணே, நீ என்ன நல்லா ஏமாத்திட்ட. என்னடா இது? கூடி கூடி இவங்கள பேசிக்கிறாங்க, நம்மள கடைசியில குறை சொல்றாங்க. நான் என்னக்க ஏமாத்தினேன் உங்களை? நான் கூட டபுள் ரைஸ்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஏதோ ஒரு சாப்பாடுன்னு நினைச்சிட்டேன். டபுள் ரைஸ்னா 2 சாப்பாடுன்னு அர்த்தம். ஏதோ புதுசா டேஸ்ட் பண்ண போறோம்னு நினைச்சு ஆசைப்பட்டு இப்படி ஏமாந்து போயிட்டேன் ராணியக்கா. எல்லாம் இந்த சின்ன பொண்ணாலதான்டி, நீ ஒண்ணு வருத்தப்படாதே. அட கூறுகட்ட குப்பைங்களா, நீங்களா உன்னை கற்பனை பண்ண வேண்டியது, அப்புறம் பழிய தூக்கி ஏன் மேல போட வேண்டியது. ராணிக்கா நல்லா கேட்டுக்கங்க, என்கிட்ட 2 சாப்பாடு இருக்கு. 1 தக்காளி சாதம், ஒரு செட்டு 20 ரூபா. 20 ரூபாய்க்கு வயிறு நிறைய சாப்பிட்டு போலாம். அதான் டபுள் ரைஸ். ஓ, அதுவும் அப்படியா? சரி, வாங்கிக்கிறீங்களா? அடி போடி, தயிர் சோறு சாப்பிடறதுக்கு இங்க வரமாகும். அதான் வீட்டுல சோத்த பண்ணி கடையில தயிர் வாங்கி திண்டி இருக்கலாம்ல. அது சரி, உங்க வீட்டுல தயிர் சோறு செஞ்சு எவ்வளவு நாள் இருக்கும்? ஏடி, அன்னைக்கு கூட தயிர் சோறு செஞ்சிருக்கே, நீ வந்து வாங்கிட்டு போனீங்க. எவ்வளவு நாள் இருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கா? ஏக்கா, அது ஒரு 2 வாரத்துக்கு மேல இருக்கும்க்கா. பாப்பாத்தி, நீ கடைசியா தயிர் சாதம் எப்ப சாப்பிட்ட? வேற எப்ப ராணிய கடை இருந்து வாங்கிட்டு போனனே அப்பதான். அப்போ உன் வீட்டுல நீ இது வரைக்கும் தயிர் சாதம் செஞ்சதே இல்ல, அப்படிதானே? சின்ன பொண்ணு அவ மட்டும் இல்ல, நான் கூட இது வரைக்கும் தயிர் சாதம் செஞ்சதே இல்ல. தயிர் சாதத்தை மட்டமா பேசக்கூடாது. அவசர காலத்துல கை கொடுக்கக்கூடியது நமக்கு தயிர் சாதம் தான். அவசர உணவுகளில் ஒன்று தயிர் சாதம், தயிர் சாதம், தயிர் சாதம். அப்புறம் இந்த கொள்ள விலையிலையும் தக்காளியை போட்டு நான் சாதம் உங்களுக்கு செஞ்சு கொண்டு வந்தா குறை வர சொல்றீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, திரும்பவும் தக்காளி விலை ஏறி போச்சு. இந்த விலையில எப்படி சின்ன பொண்ணு உன்னால தக்காளி சாதம் ரெடி பண்ண முடியுது? காசு கொடுத்து வாங்கினா தானே. நான் அடுத்தவன் தோட்டத்துல களவாண்டுல வரேன், எனக்கு என்ன கஷ்டம்? ராணிக்கா, இவ்வளவு நம்பி தயிர் சாதம் தக்காளி சாதம் வாங்கிறாதீங்க, அப்புறம் நாம தான் கஷ்டப்படணும். இந்த இருங்க நயன்தாராக்கா, உங்களுக்கு வேண்டாம்னா வாங்காம போங்க. என் ஃபேவரட் கஸ்டமர் ராணிக்கா ஏன் எடுத்து விடுதீங்க? அவங்க நான் என்ன வித்தாலும் வாங்குவாங்க. ஆவாத பொருளை கொண்டாந்து வித்தாலும் வாங்குவாங்க, குப்பையில கிடக்கிறத எடுத்தாலும் வித்தாலும் வாங்குவாங்க. என்ன ராணியக்கா? இது வரைக்கும் நான் வித்த பொருள் எல்லாம் ரொம்ப ஒரிஜினலாக்கும். ஆம்படும் குப்பையில களவாண்டதும் பிச்சைக்காரி ஆட்டை போட்டதும் தான். அதையே இழிச்சுக்கிட்டு வாங்கிட்டாங்க. இது தயிர் சாதம், இதை வாங்க மாட்டாங்களா? ராணிகா, நீங்க தயிர் சாதம் செஞ்சிருக்கும்போது டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுக்கா. ஆனா அதே மாதிரி டேஸ்ட் இனிமேல் சாப்பிட முடியுமான்னு தெரியலக்கா. பேசாம நீங்களே செஞ்சிருங்களேன். எம்மரியோ, நாம அன்னைக்கு தயிர் சாதம் செஞ்சு வச்சோம். இவ நல்லா இருக்குன்னு பாதி பானையில இருக்கிறது இவளே தின்னுட்டு போயிட்டா. திரும்பவும் செஞ்சோமோ பாதி ஆட்டை போட்டு போயிருவா. பேசாம கடையிலே வாங்கி இவளை சாப்பிட வச்சிட வேண்டியதான். என் பிள்ளைங்களுக்கு என்னன்னு தெரியலடி, தயிர் சாதம்னா பிடிக்கவே மாட்டேங்குது. என்னக்கா இப்படி சொல்றீங்க? என் மகெல்லாம் தயிர் சாதத்தை ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டாளே. என் மகனும் ஆசையாத்தான் சாப்பிடுவான். பொதுவா சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், என் பிள்ளைங்க பிடிக்கலன்னு சொல்லிச்சு. அதான் நான் பண்ணவே இல்ல, இனிமேலும் பண்ண போறதும் இல்ல. பேசாம உனக்கு வேணா நீ இந்த மாதிரி கடையில வாங்கி சாப்பிடுறேன். ஆஹா, கடையில வாங்கி சாப்பிட்டா காசு கொடுக்கணுமே, இவங்க கிட்ட ஓசியில ஆட்டை போட்டுலான்னு பார்த்தா உஷார் ஆயிட்டாங்களே. தயிர் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், தக்காளி சாதம், டபுள் ரைஸ், டபுள் ரைஸ். ஏன் சின்ன பொண்ணு சும்மா காத்துக்குள்ள வந்து கையக்கையன்னு கத்திக்கிட்டே இருக்க? சரி, உங்களுக்கு சாப்பாடு வேண்டாம்னா சொல்லுங்க. இது தள்ளு வண்டி தான், நான் தள்ளிக்கிட்டே போய் பக்கத்து தெருல வித்துக்கிறேன். அங்க மட்டும் யாரடி வாங்க போறா? பாயசம் சொல்லி கொடுத்தாலும் அங்க எனக்கு குடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அது யாரடி? வேற யாரு? நம்ம பங்கஜ மாமியா தான் இருக்கு. சரி, சரியான பதில் ராணியக்கா, சரியான பதில். நான் என்னத்த வித்தாலும் மாட்டேன்னு சொல்லாம வாங்குற ஒரே ஆள் அவங்கதான். உன்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிடுவேன். நானும் தான் உங்ககிட்ட எல்லாம் வாங்குறோம். பங்கஜ மாமியை பத்தி இப்போ பெருசா பேசுறீங்க என்ன? நீங்க வாங்கதான் செய்றீங்க. ஆனா பேரம் பேசி விலைய குறைச்சி ஆஃபர் போட்டு ஐயய்ய
ஆனா பங்கஜ மாமி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்காம நான் குடுக்குற விலைக்கு அப்படியே இழிச்சுக்கிட்டு வாங்கிடுவாங்க தெரியுமா? ஓ, அப்ப என்ன பங்கஜ மாமி இழிச்சவாயா? பங்கஜ மாமி மட்டுமா இழிச்சவாய், நீங்க தான் இழிச்சவாய். ஆமா சின்ன பொண்ணு, ரெண்டண்டால சோறு பொங்கிருக்க. இவ்வளவு சாப்பாடு பொங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேனே. ஆமாக்கா, ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. கஷ்டம்தான் பொங்குறவங்களுக்கு கஷ்டம்தான். எனக்கு என்ன கஷ்டம்? நான் இதுக்கு நேரத்து கல்யாண வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த பழைய சோறு தானே, தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். இன்னைக்கு சூடு பண்ணி திரும்ப அதை வச்சு தக்காளி சாதமும் தயிர் சாதமும் ரெடி பண்ணிருக்கேன். சாதம் நல்ல குழைவா வெந்திருக்கே சின்ன பொண்ணு. தக்காளி சாதம் கூட இவ்வளவு குழைவா நான் யாருக்கிட்டையும் பார்த்ததில்ல. நேத்தே தண்ணிக்குள்ள கிடந்த சோறு நம்ம நமத்து போயிருக்கு, இவளுக்கு குலைவா இருக்கான். இக்க சாப்பாடுலாம் நல்ல குழைவா இருக்கு, நாம வாங்கி சாப்பிட்டுருவோமா? ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு பாப்போம், நல்லா இருந்தா பிள்ளைங்களுக்கும் வாங்கிட்டு போவோம். எங்களுக்கு ஒரு டபுள் ரைஸ் கூட சின்ன பொண்ணு. இந்தாங்க ராணியக்கா, போனி உங்க கையால பண்ணுங்க. குடுறி குடுறி, என் மேல உனக்கு எவ்வளவு பாசம். பாசமாது வேசமாது, நீயே ஒரு நாக்கு செத்தவ, என்னத்துக்குனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவ. அதனாலதான் உன்கிட்ட எதனாலும் முதல்ல குடுக்கறேன். சரி பரவாயில்ல, சின்ன பொண்ணுக்கு என் மேல எவ்வளவு மரியாதை. எக்கா, மரியாதையும் இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க என்னத்தை கொடுத்தாலும் ஆளா பறந்து திம்பியேன்னு நினைப்பாக்கா. என்னடி இது அவ நினைக்கிற மாதிரி இல்லையே, உன் மனசுல இருக்கிறத நீ சொல்ற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா சொல்லிக்கிற வேண்டியதான். நான் என்ன ஓசில வாங்குறேன், காசு கொடுத்தா வாங்குறேன். ஆனா நான் ஓசில வாங்க ட்ரை பண்ணேன், முடியாம போச்சு. வேற வழி இல்ல, காசு கொடுத்தா வாங்கணும் போல. சின்ன பொண்ணு, எனக்கும் டபுள் ரைஸ் கொடுத்துரு. சூடான சுவையான தயிர் சாதம் மற்றும் தக்காளி சாதம். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. குடுறி குடுறி, சாப்பிடறமா இல்லையோ நீ சொல்றது கிடைக்காது. குடுறி குடுறி, சாப்பிடறமா இல்லையோ நீ சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கேன் போல இருக்கு. சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் சும்மா பட்டையை கிளப்பும். பட்டையை கிளப்பிட்டா கூட பரவாயில்ல, வயத்தை கலக்காம இருந்தாலே போதும். அப்படியெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது, கலக்கினாலும் கலக்கும். என்னது வயத்தை கலக்குமா? அப்ப எனக்கு வேணாண்டி. அவ சும்மா சொல்றக்கா, நீங்க தைரியமா வாங்கி சாப்பிடுங்க. ஹரிச்சந்திரன் வரான், பொய் சொல்ல போறான், உண்மையை சொன்னா உலகம் நம்பாதே. நான் உண்மையை தான் சொல்றேன், வயத்த கலக்குன்னு. இவங்க நம்ப மாட்டேங்காங்க, நான் என்ன பண்றது? ஐயோ நயன்தாரக்கா, தாராளமா வாங்கி சாப்பிடுங்க. குட்ரி குட்ரி. ஆமா நயன்தாரக்கா, உங்க அரசியல்வாதி வீட்டுக்காரர் எங்க? என் வீட்டுக்கார அரசியல்வாதி கிடையாது, அவனுக்கு சரியான அரசியல் வியாதி. எப்ப பாரு புலம்பிக்கிட்டே இருப்பான் அரசியலை பத்தி. ஏக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா, திடீர்னு உங்க வீட்டுக்காரர் முதலமைச்சர் ஆனாலும் ஆயிரலாம். ஏண்டி அப்படி சொல்ற? இப்பதான் தடிக்கு விழுந்தா எம்எல்ஏ, நிமிந்து பார்த்தா எம்பின்னு போய்கிட்டே இருக்காங்களேக்கா. நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? திடீர்னு முதலமைச்சர் ஆனவங்க இல்லையா? அத மாதிரி உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது சாக்பாட் அடிச்சு திடீர்னு முதலமைச்சர் ஆனாலும் ஆயிடுவாங்க. அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. ஐயோ ஐயோ, சந்தோஷத்தை பாரு. டபுள் ரைஸ் வாங்கலையோ? டபுள் ரைஸ், சூடான சுவையான தக்காளி சாதம் அண்ட் தயிர் சாதம். டபுள் ரைஸ் டபுள் ரைஸ். யார் மீனா குமாரி மக மாதிரி இருக்கு? ஆமா ஆண்டி, நான் தான். ஆஹா, இவ இதுக்கு இங்க வந்தா? ஏமா அழுதுகிட்டு போற? எங்க ஆச்சி ஒரு பானை ஃபுல்லா தயிர் செஞ்சு வச்சிருந்தாங்க, தயிர் வியாபாரத்துக்கு போறதுக்கு. அதை என்ன பாத்துக்கிட சொன்னாங்க. யாரோ அதை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க பானையோட. எங்க ஆச்சி என்ன போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. சின்ன பொண்ணு, இந்த தயிர் பானை காணாம போனதுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என்ன ராணி அக்கா, ஊர்ல என்ன கங்காம போனாலும் என்கிட்ட தான் வந்து கப்பீங்களோ? அவங்க வீட்டுல மட்டும் தான் உலகத்துல தயிர் இருக்கோ, வேற எங்கேயுமே தயிர் இல்லையோ? ஆஹா, இவங்களுக்கு நம்ம மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ராணிக்கா, இந்த டபி ஃபுல்லா செய்யறதுக்கு எப்படி ஒரு பானை தயிர் தேவைப்படும்? சின்ன பொண்ணு இதை காசு கொடுத்து வாங்கிருப்பான்னு நினைக்கீங்க? ஆமாண்டி ஆமா, நான் அந்த பாடி வீட்டுல போய் ஒரு பானை தயிர் ஆட்டையை தான் போட்டு வந்தேன். இப்ப என்ன பண்ண போற? என்ன சின்ன பொண்ணு, நீயே உண்மையை ஒத்துக்கிட்ட? பின்னக்கா, எனக்கு திருட்டு பட்டம் கட்டும்போது நானே இதை ஏத்துக்கிற வேண்டியதானே. நானே கடையில காசு கொடுத்து தயிர் வாங்கியிருக்கேன். இப்படி பாப்பாத்தி சொல்றா, நீங்களும் சொல்லுவீங்களேக்கா? ச்சே, சின்ன பொண்ணு அப்படிலாம் செய்யறவே இல்ல. நயன்தாராக்கா, என்ன இருந்தாலும் அரசியல்வாதி வீட்டுக்காரிக்கு தான் அந்த உண்மையெல்லாம் தெரியும். பாருங்கக்கா, என் பால் வடித முகம் தயிர் களை வாங்குற மாதிரியாக்கா இருக்கு. நீ எடுத்திருக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம். என்ன நயன்தாராக்கா நீங்க சொல்றதப்பா, வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆட போங்கக்கா, யாருக்குமே என் மேல நம்பிக்கை. ஆஹா, இவங்க நம்மள கையும் கிளம்ப பிடிச்சி டின்னு கட்டுங்களாட்டி நாம இந்த இடத்த விட்டு தள்ளுவண்டி தள்ளிக்கிட்டு ஓடிட வேண்டியதான். போறேன்க்கா போறேன், நான் பக்கத்து தெருல போய் வியாபாரம் பார்க்க போறேன். அங்க இருக்கவங்க தான் ரொம்ப நல்லவங்க. சரி சரி, கோவப்படாத சின்ன பொண்ணு, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனா எனக்கு என்னமோ சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஓஹோ, அப்படி வேறயா? இப்ப யாராவது தக்காளி காணாம போயிட்டுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் என் தக்காளி சாதம் தான் காரணம் சொல்லுவீங்களா? அதுக்கு தக்காளி சாதம் எப்படி காரணமாக முடியும்? நீ தான் காரணம். ஒரு கூட தக்காளியை காணுமே, எங்க போய் தேடுறது? என்னங்க இவ்வளவு நேரம் இங்க வந்து நிக்கிறீங்க? நீ என்னடி வீட்டுல சமைச்சு சாப்பிடாம இப்படி தெருவுல வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு? அதை விடுங்க, நீங்க ஏன் வயலுக்கு போகாம இங்க வந்து நிக்கீங்க? நேத்து செட் ரூம்ல 5 கூட தக்காளி பெருக்கி வச்சேன்டி, வேலை குறைவிட்டு இன்னைக்கு போடலான்ட்டு பார்த்தா 4 கூட தான் இருக்கு. கூடையோட யாரோ ஆட்டையை போட்டு வந்துட்டாங்க.
கூட மட்டும் எங்கேயாவது கிடைக்கட்டும், நான் அவங்கள ஒரு வழி பண்ணிடுறேன்.